ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நாம் அறத்துப்பாலில் இல்லறையில் இருக்க புறங்கூறாமை பற்றி பார்க்க போகிறோம். சரி, புறங்கூறாமைன்னு என்ன? ஒருத்தன் இல்லாதப்ப அவனை பற்றி தப்பாக பேசுகிறதோ, ஒருத்தனை போக விட்டு தப்பாக பேசுகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒருத்தன் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அரண்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அதாவது ஒருத்தனுக்கு நீ அறம் செய்யலை, இல்லை நீ அறத்தை பற்றி பேசவே இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தனை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசாத. நீ அறம் செய்யாமல் இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் ஒருத்தங்க பற்றி புறம்புறாமல் இருக்கிறது நல்லது தான். அறம் செய்யாமல் இருக்கிறத விட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்தது நகை. அதாவது அறத்தை அழித்து ஒரு கெட்டது துன்பத்தை செய்கிறது எவ்வளோ தீமையோ அதை விட தீமை எதுனா ஒருத்தனை பற்றி பின்னாடி பொய் பேசி புறம் கூறி சிரித்து நகையாடுறீங்கள்ல, அது அறத்தை நீங்கள் அழித்து துன்பத்தை செய்கிறதுக்கு சமம், அதை விட தீமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கமும் தரும். ஒருத்தனை பற்றி முதுகுக்கு பின்னாடி பொய் பேசி அதில் உயிர் வாழ்கிறத விட நாம் சாகிறதே நமக்கு ஆக்கத்தை தரும், நல்லதை தரும் அப்படின்னு அறநூல்கள் சொல்லுதான். அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க. ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி நின்று நீ பண்ணுறது தப்புடா, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இல்லை நீ செய்கிறது எது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் அவன் பின்னாடி போய் ஒருத்தனை பற்றி தப்பாக பேசாதீங்க. சரியா? அவன் இல்லாதப்போ ஒருத்தனை பற்றி பேசுகிறதோ, அவன் முதுகுக்கு பின்னாடி ஒருத்தனை பற்றி பழித்து பேசுகிறதோ, பொய்யா பேசுகிறதோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். அதாவது புறங்கூறுறவனோட ஒருத்தனை போக விட்ட பின்னாடி பேசுகிறவனோட உள்ளத்தை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், அவன் எதுக்கு ஈக்குவலாக இருப்பான்னா அறநூல்கள் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை. அதாவது அறநூல்களில் இவன்லாம் கெட்டவன், இவன் கூடலாம் பழகாதீங்க, இவன்லாம் கொடியவன், இவன்லாம் நல்லவன் இல்லை, இவனோட மனசெல்லாம் தப்பானது, உள்ளம் இல்லாதவன், உள்ளம் ஊனமுடையவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவன்லாம் யாருன்னா பின்னாடி போக விட்டு பேசுகிறவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது ஒருத்தனை பற்றி பின்னாடி தப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் செய்கிற வேலையோ இல்லை ஒருத்தரை பற்றியோ அவங்களோட கேரக்டரை பற்றியோ பின்னாடி போய் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவனோட கேரக்டரையும் அவன் செய்கிற வேலையும் யாரோ ஒருத்தர் பின்னாடி பழித்து பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பகச்சொல்லி கேளிர் பெரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா, நகைச்சொல்லி நட்பாடல் அப்படின்னா நல்ல மனசு விட்டு பேசுங்க, உண்மையாக பேசுங்க, தெளிவாக பேசுங்க. அப்படி பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறீங்கள, அதுதான் ரொம்ப நன்மை. அப்படி பேச தெரியாதவங்க தான் பழிச்சொல்லி கேளிர் பறிப்பர். பின்னாடி போய் மற்றவனை பற்றி தப்பாக பேசி அடுத்தவனை பற்றி தப்பாக பேசி ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. சரியா? நேர்மையாக பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்க தெரியாதவங்க ஒருத்தனை பற்றி பின்னாடி பேசி தப்பாக பேசி ஒருத்தனுக்காக ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. சரி, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. அதாவது துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றியோ உங்களோட ஃப்ரெண்டை பற்றியோ அவங்க பேசுகிறதையே பின்னாடி போய் ஒருத்தன்ட்ட தப்பாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் மற்றவனை பற்றி என்ன பேச்சு பேசுவாங்க, ஃப்ரெண்டையே எப்படி பேசுகிறானே மற்றவனை பற்றிலாம் என்ன பேசுவான் அப்படின்றாங்க இந்த குறளில். சரி, அறம் நோக்கி ஆற்றுங்குள் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஒருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறான், இல்லை இந்த மாதிரி போக விட்டு பின்னாடி பேசுகிறானுங்க இல்லையா, அடுத்தவங்களை பற்றி பழி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க இல்லாதப்ப அவங்களெல்லாம் இந்த பூமி அறம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பூமி நம்ம தாங்கிட்டு இருக்க பூமி அது அறம் செய்யணுங்கிறதுக்காக இவங்களையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அடுத்தவங்க குற்றத்தை காற்று பின்னாடி போய் பழி சொல்கிற மாதிரி முதல்ல நம்ம குற்றத்தை நாமளே தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டோம்ல. அதான் சொல்கிறாங்க, அடுத்தவங்க குற்றத்தை பார்க்குற மாதிரி உன் குற்றத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ யாரை பற்றியும் பேச மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் புறம் கூறாமை அப்படின்ற 10 சொல்.